ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி குவைத் சம்மந்தமான பல முக்கியமான தகவல்லாம் இருக்குது. அதனால் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. குவைத் சர்வதேச விமான நிலையம் ஆசியாவிலேயே மிக குறைந்ததாக மதிப்பிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒஸ்ட் ஏர்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட 10 ஏர்போர்ட் லிஸ்ட் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 7வது இடத்துல இந்த குவைத் நேமை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவைத்து பொருளாதார லெவலில் என்னதான் ஃபஸ்ட்டாக இருந்தாலுமே பயணிகள் தங்கள் அனுபவங்களில் பரவலான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறதாகவும் விமான நிலையங்களை பயணிகளுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் மதிப்பிட்டு இதை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏர்லைன் குவாலிட்டி படி குவைத்து விமானம் 10க்கு 1.69 அப்படிங்கிற ஒரு மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தரவரிசைக்கு காரணம் விரும்பத்தகாத நாற்றம் மற்றும் தொழில் சார்ந்த ஊழியர்களுடைய வேகம் வரையிலான விமர்சனங்கள் அப்படிங்கிற வகையில் தான் பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. போர்டிங் நடைமுறைகள் மற்றும் போதிய வசதிகள் இல்லை அப்படின்னும் தகவலில் வெளியாயிருக்கு. பல பயணிகள் நீண்ட வரிசை மற்றும் திறமையின்மைகளை மேற்கோள் காட்டியும் குடியேற்ற அனுமதி செயல்முறையில் இருக்கிற சிக்கல்களையும் முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க. கூடுதலாக விமான நிலையம் முழுவதுமே மங்கலான விளக்குகள், எதிர்மறையான சூழல்கள் தான் இந்த புகார்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. வியட்நாமில் இருக்கிற அந்த நோய்பாய் விமான நிலையத்தை பணக்கார மற்றும் வசதியான பயண அனுபவத்திற்காக பயணிகள் பாராட்டியிருக்கிறதாகவும் அதன் அடிப்படையில் இது 6.8 அப்படிங்கிற புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்குது அப்படின்னும் தகவலில் வெளியாகிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தேசிய விடுமுறை கொண்டாட்டங்கள் போது 136 வழக்குகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் 17 நபர்கள் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாகவும் 3 பேர் சாலை விபத்தில் ஈடுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியாகியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு விழாக்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு கண் காயங்கள்லாம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதாவது 95.8% குறைஞ்சிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. விபத்துகளுடைய எண்ணிக்கை 12லேருந்து 3 குறைஞ்சிருக்கிறதாகவும் போக்குவரத்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலமாக இந்த குறைப்பு ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் தகவலில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் உள்ளூர் வங்கி பிரதிநிதிகள் அப்படின்னு காட்டிக்கொள்ளும் நபர்களால் நிறைய பேர் மோசடி செஞ்சிட்ருக்காங்க. அதாவது ஆன்லைன் மோசடி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க உள்துறை அமைச்சகம். இது சம்மந்தமான விஷயங்களில் மக்கள் ரொம்பவே விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னும் கேட்டிருந்து இந்த நிலைமையில் அவங்க எச்சரித்த போதிலும் திரும்பி ஒருவர் இது வழியாக மோசடியில் ஈடுபட்டு பாதிப்படைஞ்சிருக்கிற, அதாவது ஒருவரை பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த மோசடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ கால் அப்படிங்கிற ஒரு மொபைல் எண்ணிலேருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்குலேருந்து 3700 தினார் பறிமுதல் செஞ்சு, அதாவது பறிக்கப்பட்டிருக்காங்க, காசை திருடியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒரு மோசடி மறுபடியும் நடந்திருக்கிறது குறித்து மக்கள் இது சம்மந்தமாக விழிப்புணர்வு இன்னுமா இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பண மோசடி செஞ்சவர் பாதுகாவலர் போல மாறு வேடத்தில் இருந்ததாகவும் வங்கி ஊழியர் அப்படின்னு கூறி சொல்லி இந்த வெளிநாட்டவருடைய பணத்தை மோசடி செஞ்சுருக்கிறாரு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய தின கொண்டாட்டங்களின் போது பொது வசதிகளை சுத்தமாக வைத்திருந்த காரணத்திற்காக குவைத் நகராட்சி செவ்வாய்க்கிழமை பொதுமக்கள், குடிமக்கள், குடியிருப்பாளர்களை பாராட்டியிருக்கிறாங்க. அரேபியா வளைகுடா சாலை முழுவதுமே குறைந்த கழிவுகள் தான் குவிந்திருக்கிறதாகவும் தண்ணீர் பலூன்கள், பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில் போன்றவற்றின் அதிகப்படியாக பயன்படுறதும் கம்மியாக இருக்குது 2023 கம்பேர் பண்ணும்போது. 2023 140 டன்களாக இருந்ததாகவும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னும் தகவலில் வெளியாகிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளியுடைய ஜிம்மில் ஒரு வெளிநாட்டு டீனேஜ் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்வதற்காக வெளிநாட்டு பள்ளி ஒன்றுடைய எகிப்திய பயிற்சியாளருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாடு கடத்துறதுக்கும் நீதிமன்றத்திலேருந்து நேற்று தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்குகளின் தீர்வுப்படி ஜிம்மில் இருந்த மாணவிடம் தகாத முறையில் இவர் இருந்த காரணத்துக்காகவும் இந்த பயிற்சியாளர் மீது இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. வழக்கத்துக்கு மாறான நிலையில் அந்த பெண் அந்த மகள் தனது வீட்டுக்கு வந்ததாகவும் அப்போ அவங்க அப்பா கேட்டபோது கண்ணீர் விட்டு அழுது நடந்த விஷயத்த தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால மாணவியுடைய தந்தை புகார் அளிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஜிம்மில் அந்த மாணவியிடம் நடந்த விஷயம் அனைத்தும் அங்கே இருந்த கண்காணிப்பு கேமராலையும் பதிவு செய்யப்பட்ட காரணத்துக்காக அவரை வழக்கு பதிவு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. நாடு கடத்தவும் போகிறாங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் அமைச்சரவை செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 4, 2024 அன்னைக்கு தேசிய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வாக்காளர்களை அழைக்கும் வரைவு ஆணையை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. மார்ச் 4 அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் அப்படின்னும் 21 வயதை எட்டிய 45,000 குடிமக்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க.
ரீசெண்டாக சட்டமன்றம் கலைந்தது இல்லையா? இப்படி குடிமக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னும், சில சட்டம் இயற்றுபவர்களுடைய எதிர்மறையான நடைமுறைகளை அகற்றுவதற்கு சட்டமன்றம் 2 அல்லது அதற்கு மேலே இடைநிறுத்தப்படும் அப்படின்னும் அவர் நம்புறதா தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகள்லேயே முதல் முறையாக குவைத்தில் இருக்க மக்கள் தங்கள் தேசிய விடுமுறைகளை வசதியாக கட்டுப்பாடுகள் இல்லாமலேயே தீவிரவாதம் மற்றும் பிற்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குறுக்கீடு இல்லாமலும் கொண்டாடுவதால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், சுற்றுச்சூழல் விளைவில் எந்த ஒரு கேடும் இல்லாமல், ஆபத்தும் இல்லாமல் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக கொண்டாடி இருக்கிறனால இந்த ஒரு விஷயத்த தெரிவிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.